தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த, அதாவது நம்புவதற்கே முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம்புவதற்கு சாத்தியமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன், உன்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றுவேன், ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மையினால உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? ஆனா நம்புவதற்கு சாத்தியம் இல்லை. படிப்பில்லை, பணம் இல்லை, அழகில்லை, சரீர பலமும் இல்லை. ஒருவேளை எல்லாமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் நம்புவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் என்னை உயர்த்துவதற்கு வழி இல்லை, கர்த்தர் என்னை பலப்படுத்தி பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் சொன்னார், எனக்கு ஊழியத்துல நான் உன்னை உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன், அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொன்னார். உண்மைத்தான். ஆனாலும் என் பக்கத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே எதிர்மறையா நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே எதிராய் நடக்கிறது, எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே மறந்து விட்டார்? ஆண்டவர் கொடுத்தது உண்மைதான், ஆனால் அவர் நிறைவேற்றுவதற்கு என் வாழ்க்கையில முடியாது என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாது, நம்புவதற்கு நம்பிக்கை இழந்தவர்களாக என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி சோர்ந்து போய் நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நம்பிக்கையில சோர்ந்து போகாதிருங்க.